ஷலோம். யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில பிறந்ததற்கான ஒரு மெயினான பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை அறிவிப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தை அறிவிப்பதற்காக, அநேகருடைய இருதயத்தையும் அவர்களுடைய மனசாட்சியையும் கர்த்தருக்கு நேராய் திருப்புவதற்காக. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அவர் அந்த சகரியா என்பவர், அதாவது யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா என்பவர் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதர் கர்த்தருடைய சந்ததியிலிருந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வந்து அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்கு அந்த இடத்துல அவரை குறித்ததான அறிவிப்பை அவர் சொல்லும் பொழுது சகரியாவுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதற்கான ஒரு விசுவாசம் அங்கே காணப்படாமல் இருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு இருப்பு தாழ்பால், வெண்கட கதவுகள் இதெல்லாம் உருவாகி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் அவர் ஊமையாக இருந்தார். ஸோ அந்த ஊமையாய் அவர் இருந்த பொழுது ஒரு காரியம் செய்கிறார். அவர் யோவான் என்று ஒரு ஸ்லேட்டோ இல்லை ஒரு கற்பலகையோ ஏதோ ஒன்று எடுத்து அவர் எழுதுறாரு. இந்த பேரை தான் வைக்கணும், இதுதான் சொல்லி அமிச்சாங்கன்னு. அதை சொல்லும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா, அதாவது அது எழுதும் போது தான் என்ன ஆகுது, அவருக்கு வாய் திறக்கப்படுது, அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சாட்சியான தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற வெண்கல கதவுகள், இருப்பு தாழ்பால்களை முறித்து ஆண்டவர் உங்களை கொண்டு ப்ரொக்ளைம் பண்ணும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான நிந்தைகள் நீங்க செய்வார். எலிசபெத் என்ன சொல்கிறாங்க, அவங்க அந்த குழந்தைக்காக அவர்கள் பேசும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் என் மேலே இருந்த நிந்தையை நீக்கினார் என்று சொன்னார்கள். ஸோ உங்கள் மேலே இருக்கிற நிந்தை நீக்கப்படணுமா? இன்றைக்கு நீங்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்காமல் இருக்கிறீர்களா? இன்றே தீர்மானம் பண்ணுங்கள், இயேசுவை பிரசங்கியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகளை நீங்க செய்வார். ஆரம்பத்தில் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம ஆண்டவரை குறித்து பேசினா இவர்களுக்கு ஒரு வேலை இல்லை, பார்வன் சொன்னது போல நீங்க சோம்பலா இருக்கிறீர்கள், அதனாலதான் உங்க தேவனை ஆராதிக்க போகணும்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அநேகர் நம்மளை குறித்து பேச செய்வார்கள். ஆனால் அந்த நிந்தையை நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாள் உங்களை பெரிய கருவியா யூஸ் பண்ணுவதை உங்களை நிந்திக்கிறவர்கள் காணும்படி செய்வார். ஸோ நிச்சயமாய் ஒரு நாள் உங்களை நிந்திக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் வைத்திருக்கிறதை காணும்படி செய்வார். ஸோ தேவனை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்கன்ட்டுலாம் பயப்படாதீங்க. தைரியமா இயேசுவை பத்தி எடுத்து சொல்லுங்க.